நகை காணாமல் போன வழக்கின் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் ஊழியர் அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த அஜித்குமாரின் உடலில் 18 இடங்களில் காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. இதையடுத்து அஜித்குமார் வழக்கை கொலை வழக்காக மாற்றப்பட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கில் தனிப்படை காவலர்கள் கண்ணன், ஆனந்த், பிரபு, ராமச்சந்திரன், சங்கர மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் MS சுப்பிரமணியம், AD மரியக்லாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது யாரை காப்பாற்ற முயற்சி நடைபெறுகிறது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளது. நகை காணாமல் போன வழக்கில் போலீசார் ஏன் FIR பதியவில்லை? யாருடைய உத்தரவின் பெயரில் விசாரணை சிறப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டது? சிறப்பு படையினர் தாங்களாகவே வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கலாமா? SP ஆஷிஷ் ராவத்தை அவசரமாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது ஏன்? உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என உண்மையை மறைக்கக்கூடாது. சமூக வலைதளங்களில் வந்த தகவலை பார்த்து 2 மணி நேரத்தில் தனிப்படையானது விசாரணையை துவங்கியதா? போலீசார் மாமூல் வாங்கும் ஏராளமான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் உள்ளன. 2 மணி நேரங்களில் விசாரிப்பீர்களா? அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு? புலனாய்வு செய்வதற்குத்தான் காவல்துறை. முழு உண்மையையும் சொல்ல தமிழக அரசு மறுக்கிறது. CCTV காட்சிகளில் இருந்து மறைக்க வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று இளைஞர் அஜித்தை அடித்து துன்புறுத்தியதாக போலீஸ் 2 நாட்களாக வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விசாரிக்கும் அதிகாரத்தை சிறப்பு படைக்கு கொடுத்தது யார்? காவல்துறை நீதித்துறையை சேர்ந்தவரின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அடித்து கொலை செய்தாலும் போலீசார் இப்படித்தான் நடந்து கொள்வார்களா என்றும், உயர் அதிகாரிகளின் சட்டவிரோத கட்டளைகளுக்கு போலீசார் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்நிலையில்தான் யாரை காப்பாற்ற இந்த முயற்சி நடைபெறுகிறது என தமிழகத்தில் மீண்டும் யார் அந்த சார் என்ற கேள்வி எழத் தொடங்கியுள்ளது.